லேட்டஸ்டா Redmi Earbuds 3 Pro வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இப்போ நம்ம கையில இருக்கு. அதோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. நீங்க ஒரு 2000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருந்து 3000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள ஒரு சூப்பரான இயர்பட்ஸ் பாக்குறீங்க அப்படினா அந்த இயர்பட்ஸ்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும் அப்படினு எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைல்டா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள இயர்பட்ஸ் பாக்குறாங்க அப்படினா அதுல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படினா ஃபியூச்சர்ல அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ்ல கவர் பண்ண முயற்சி பண்ணுவேன். இப்போ இந்த Redmi லான்ச் பண்ணியிருக்கிற Redmi Earbuds 3 Pro ஓட அன்பாக்சிங் முதல்ல பார்த்து வந்துருவோம். இங்க பாக்ஸ் பார்த்தோம் அப்படினா ஒரு டிஃபரண்டா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு ரவுண்ட் ஷேப்க்குள்ள நீங்க வாங்குனீங்கன்னா இந்த பாக்ஸ் கிடைக்காது. இது வந்து ரிவ்யூக்காக சென்ட் பண்ணிருக்காங்க. இதுக்குள்ள நீங்க வாங்க போற பாக்ஸ் இருக்கும். இங்க மேல பார்த்தோம் அப்படினா இதுல Redmi ஹை டெஃபினிஷன் வயர்லெஸ் ஆடியோ அப்படினு போட்டுருக்காங்க. இப்போ இத ஓபன் பண்ணுவோம். இது ஓபன் பண்ணோம் அப்படினா சில கார்ட்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. லான்ச் டேட் போட்டு லான்ச் அன்னைக்கு தான் இது நம்ம கைக்கே வந்து சேர்ந்தது. அதுக்கு அப்புறம் உள்ள பார்த்தோம் அப்படினா இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுதான் இயர்பட்ஸோட பாக்ஸ். எப்பயும் Redmiயோட இயர்பட்ஸ் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதுவும் கொடுத்திருக்காங்க. சோ இதுல பார்த்தோம் அப்படினா ஃப்ரண்ட்ல அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிருக்காங்க. கீழ வந்து இயர்பட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள எல்லா இயர்பட்ஸ் பாக்ஸ்லயும் என்ன இருக்குமோ அதே மாதிரி தான் இங்க கொடுத்திருக்காங்க. உள்ள வந்து ஒரு சார்ஜிங் கேஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள 2 பட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு 2 எக்ஸ்ட்ரா இயர் டிப் வந்து கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் கேபிள் வந்து இதுல கிடையாது. சோ இதுதான் சார்ஜிங் கேஸ். பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பாக்ட்டா ஓரளவு சின்னதா டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர், பியூர் ஒயிட் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரு ஷேடோ கலந்த கலர்ல தான் இது வந்து இருக்குது. மேல வந்து Redmi அப்படின்னு அவங்களுடைய பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. அது தெரியாத அளவுக்கு தான் போட்டிருக்காங்க. ஏன்னா பிராண்ட் நேமை பெருசா போட்டுக்கிறது எனக்கு பிடிக்காது. பட் இதுல பார்க்கறதுக்கு ஓரளவு ப்ரொஃபஷனலா போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு சார்ஜிங் LED கொடுத்திருக்காங்க. அது சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படிங்கறத மட்டும் தான் நம்மளால பார்த்துக்க முடியும். ரியல்ல வந்தோம் அப்படின்னா அதுக்கான சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க டைப் சி போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. உள்ள ஓபன் பண்ணோம் அப்படின்னா இங்க ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. அது போக இயர்பட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இயர்பட்ஸோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து ஒரு டிஃபரண்டான டிசைன்ல வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கே கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் எல்லா பிராண்டுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த இயர்பட்ஸ்லயும் அவங்களுடைய பிராண்டிங் நேம் போடுவாங்க. பட் இதுல வந்து பிராண்ட் நேம் வந்து போடல. அந்த கேஸ்ல மட்டும் தான் இருக்குது. சோ அந்த விதத்துல பார்க்கறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஃபுல்லாவே பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்ல வந்து மேக் பண்ணிருக்காங்க. அது போக இந்த இயர்பட்ஸோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 4.6 கிராம் இருக்குது. ஓரளவு டீசென்ட்டான வெயிட்ல தான் இதை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இதோட ஃபிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பெரிய அளவுல பெயின் இல்ல. கண்டினியூஸா யூஸ் பண்ணாலும் பெயின் வந்து பெருசா இல்ல. இதுல வந்து ஃபுல்லாவே டச் கண்ட்ரோல் தான் கொடுத்திருக்காங்க. இந்த சென்டர்ல டச் பண்றது மூலமா டச் விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கால் அட்டெண்ட் பண்ணலாம், கால் ரிஜெக்ட் பண்ணலாம், மியூசிக் ப்ளே பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும், ப்ரீவியஸ் சாங், நெக்ஸ்ட் சாங் இதெல்லாமே வச்சுக்க முடியும். அது போக கூகுள் அசிஸ்டன்ட்டையும் இதன் மூலமா அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான டச் கொடுத்திருக்காங்க. சோ அதெல்லாமே நீங்க யூசர் மேனுவலை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதோட டச் கண்ட்ரோல் பொறுத்தவரை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா டச் கண்ட்ரோலை நீங்க கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இதுல சிப்செட் அப்படின்னு பார்க்கும்போது இங்க Qualcomm QCC3040 அப்படிங்கிற ஒரு சிப்செட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஆப்டெக் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல டுயல் டைனமிக் டிரைவர் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் என்ன டிரைவர் சைஸ் அப்படிங்கறத அபிஷியலா அவங்க மென்ஷன் பண்ணல. அவங்களுடைய வெப்சைட்லயும் தேடி பார்த்தேன், பாக்ஸ்லயும் தேடி பார்த்தேன், எந்த இடத்துலயுமே டிரைவரோட சைஸ் வந்து மென்ஷன் பண்ணல. இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு டீசென்ட் லவுட்ல நம்மளால சாங் கேட்க முடியுது. அந்த லோ மிட் இதெல்லாமே ரொம்ப சூப்பரா கேக்குது. ஒரு டீசென்ட் லவுட்ல ஒரு எக்ஸலன்ட்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஆனா பெரிய அளவுல நீங்க பேஸ் எதிர்பார்க்கறீங்க, நல்லா லவுடா வந்து சாங் கேட்கணும்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா இந்த மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது. ஆனா டீசென்ட்டான பேஸ்ல அந்த ட்ரிபிளோட அந்த லோ மிட் இதெல்லாமே சூப்பரா வேணும், ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அடுத்ததா இதோட கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம என்ன பேசுறோம், அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே கிளியரா கேக்குது. லிட்டில் பிட் நாய்ஸ் இருக்குது, பெரிய அளவுல நாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல லோ லேட்டன்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் எவ்வளவு கம்மியான மில்லி செகண்ட் லேட்டன்சி இருக்கு அப்படிங்கறத அபிஷியலா மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் ஓரளவு ரியல் டைம்ல நம்மளால அந்த சவுண்ட் எல்லாமே கேட்க முடியுது. இங்க ஆப்டெக்ஸ் டெக்னாலஜி இருக்குது. அது போக Qualcomm சிப்செட் அப்படிங்கறதனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த இயர்பட்ஸ்ல வந்து நல்லா இருக்குது. அது போக இந்த இயர்பட்ஸ்ல வந்து நம்ம வியர் பண்ணிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக சென்சார் கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க காதுல வச்சிட்டு எடுத்தீங்க அப்படினாலே ப்ளே ஆயிட்டு இருக்கிற மியூசிக் வந்து ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆயிடும். திருப்பி நீங்க வச்சீங்க அப்படினா அது ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆயிடும். இந்த ஃபீச்சர் வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அது போக இதுல சிங்கிள் மோட், டுயல் மோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிடும். நீங்க ரெண்டு இயர்பட்ஸ்மே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா டுயல்
டுயல் மோட்ல ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஒரு இயர்பட்டை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா சிங்கிள் மோடுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த ஃபீச்சரும் ரொம்பவே பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுது, ரொம்பவே சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்க லேட்டஸ்ட் வெர்ஷனான ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கனெக்டிவிட்டி ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்குது. ஒன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேஸை விட்டு வெளியில எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மொபைல் போன்ல கனெக்ட் ஆயிடுது. இதே இது நீங்க ஷாமி பிராண்ட்ல இருந்து ரெட்மி, போக்கோ, எம்ஐ இந்த மாதிரி மொபைல் போன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதை வெளியில எடுத்தீங்க அப்படின்னாலே அது பாப்அப்ல கனெக்ட் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ரொம்ப ஈஸியா வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கனெக்டிவிட்டி பொறுத்தவரை ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்குது. அவுட்டோர்ல 10 மீட்டர் வரைக்கும் நல்லாவே கனெக்டிவிட்டி கிடைக்குது. இதுல வந்து IPX4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. அதனால வேர்வைப்பட்டாலும் மழையில் நனைஞ்சாலும் பெருசா ப்ராப்ளம் ஆகாது. ஆனா தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னா சில நேரம் ஒர்க் ஆகாம போயிடலாம். இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இயர்பட்ல மட்டும் 43 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. கேஸ்ல 600 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலா பிளேபேக் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜிங் கேஸ் இதெல்லாமே சேர்த்து 30 மணி நேரம் வரைக்கும் பிளேபேக் டைம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. வெறும் நீங்க இயர்பட்ஸ் மட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு 7 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு பிளேபேக் டைம் வந்து கிடைக்கும். இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுத்துக்குது. இதோட பேட்டரி பேக்கப் வந்து அவங்க மென்ஷன் பண்ணதான், நான் எக்ஸாக்ட்டா வந்து அதை செக் பண்ணல. ஏன்னா நான் ரீசெண்டா கொஞ்ச நாளா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால பேட்டரி பேக்கப் வந்து எக்ஸாக்ட்டா செக் பண்ணி உங்களுக்கு டீடைல்டா சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு எக்ஸாக்ட்டா கிடைக்குது அப்படிங்கறத நான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்றேன். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. சோ ஃபைனலா ரெட்மி லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ரெட்மி இயர்பட்ஸ் 3 ப்ரோவோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. அது போக இதுல கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒயிட் கலர் மட்டும் கிடையாது, பிங்க் கலர், ப்ளூ கலர் இந்த மாதிரி மொத்தம் 3 கலர் வேரியன்ட்ல சேல் பண்றாங்க. நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இப்போ இந்த இயர்பட்ஸ் வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவு 3000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்திருக்காங்க. அதனால ரெட்மி பிராண்ட்ல இருந்து 3000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு நல்ல இயர்பட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் 3000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இவங்க கொடுத்திருக்கலாம். ஆப் மூலமா கண்ட்ரோல் பண்ற ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்கலாம். அதனால ஃபியூச்சர்ல ஏதாவது அப்டேட் தேவைப்பட்டது அப்படின்னா அப்டேட் அவங்களால கொடுக்க முடியும். இப்போதைக்கு அதை வந்து கொடுக்க முடியாது. அது போக இதுல என்ன டிரைவர் சைஸ் இருக்கு அப்படின்னு தெரியல. நீங்க அதிகமா பேஸ் எதிர்பார்க்கறீங்க, ஒரு நல்ல பேஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு இது பெஸ்டான சாய்ஸா இருக்காது. இன்னும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இது ஒரு வேற லெவல் இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். இப்போதைக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு நல்ல இயர்பட்ஸ் அதுவும் ரெட்மி பிராண்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ண முடியும். சோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ரெட்மி பிராண்ட்ல இருந்து ஒரு நல்ல இயர்பட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெட்மி இயர்பட்ஸ் 3 ப்ரோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ ரெட்மி லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ரெட்மி இயர்பட்ஸ் 3 ப்ரோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு சூப்பரான இயர்பட்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இதோட நிறைய பெஸ்டான இயர்பட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான புது டிவைஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூ எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படீஸை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.